வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம சோசியல் மீடியாவிலையும் ஃபிட்னஸ் உலகத்திலையும் ரொம்பவே பிரபலமாக பேசப்படுற ஆப்பிள் சீடர் வினிகர் பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். உடல் எடையை குறைக்கிறதுல இருந்து சுகர் லெவலை கட்டுப்படுத்துறது வரைக்கும் இதுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது நிஜமா? இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதை யார் குடிக்கணும், எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். முதல்ல இந்த ஆப்பிள் சிடர் வினிகரில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆப்பிள் சாற்றை நல்லா நொதிக்க வைக்கும்போது அதில் அசிட்டிக் அமிலம் உருவாகுது. இதுதான் இதோட புளிப்பு சுவைக்கும் மருத்துவ குணங்களுக்கும் முக்கியமான காரணம். நீங்கள் கடையில் வாங்கும்போது பாக்ஸில் வித் மதர் அப்படின்னு போட்டிருக்கிற வினிகரை வாங்கணும். ஏன்னா அதில் தான் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள், என்சைம்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் அடங்கிய ஒரு அடர்த்தியான கலவை இருக்கும். அடுத்ததா இதை எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உடல் எடை குறைப்பு. இது நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை அதிகமாக்கி பசியை கட்டுப்படுத்த உதவுது. இதனால் தேவையில்லாத கலோரி சாப்பிட்றது குறைஞ்சி உடல் எடை ஆரோக்கியமாக குறையும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவு கட்டுப்பாடு, டைப் 2 டயபிட்டஸ். இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகமாக்கி ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை சீராக்க உதவுது. அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா செரிமான மேம்பாடு. இது வயிற்றில் இருக்கிற அமிலத்தன்மையை சமப்படுத்தி செரிமான கோளாறு மற்றும் வயிறு உப்பிசம் போன்ற பிரச்சனைகளை தடுக்குது. அடுத்து சரும ஆரோக்கியம். சில பேர் இதை சரியான அளவு எடுத்து தண்ணியில் கலந்து முகத்தை கழுவ பயன்படுத்துகிறாங்க. இது முகப்பருவை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்த உதவுது. சரி, இதை யாரெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் எடையை குறைக்க டயட் மற்றும் ஒர்க் அவுட் செய்கிறவங்க இதை ஒரு சப்போர்ட்டாக குடிக்கலாம். அதே போல் ரத்தத்தில் சர்க்கரை அளவை இயற்கையாக பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களும் மருத்துவரோட ஆலோசனையோடு இதை எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இதை யார் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே கடுமையான வயிற்றுப்புண் அல்லது கடுமையான நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க இதை தவிர்க்கணும். இன்சுலின் அல்லது சிறுநீரக மாத்திரைகள் சாப்பிட்றவங்க இதை எடுக்கும்போது டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கேட்டுக்கணும். ஏன்னா இது உடம்பில் இருக்கிற பொட்டாசியம் அளவை சில சமயம் குறைக்க வாய்ப்பு இருக்குது. மிக முக்கியமான விஷயம் இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான். ஆப்பிள் சிடர் வினிகரை எப்போவுமே நேரடியாக அப்படியே குடிக்கக்கூடாது. ஏன்னா இதோட அதிகப்படியான அமிலத்தன்மை பற்களோட எனாமலையும் தொண்டையையும் பாதிக்கும். ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில் 1-2 ஸ்பூன், அதாவது 5 to 10 ml அளவுள்ள ஆப்பிள் சிடர் வினிகரை நல்லா கலந்து காலையில் வெறும் வயிற்றிலோ அல்லது உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ குடிக்கலாம். குடித்து முடித்ததும் சாதாரண தண்ணியால் வாயை நல்லா கொப்பளிச்சிருங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு கிடைக்கிற ஒரு அருமையான இயற்கை பானம் தான். ஆனால் இது ஒரு மேஜிக் மருந்து கிடையாது. முறையான உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சியோடு இதை சேர்க்கும்போது மட்டும்தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். மேலும் நம்ம மார்க்கெட்டில் நிறைய ஆப்பிள் சிடர் வினிகர் பிராண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் சரியான ஒரு பிராண்டை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.